இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மூலிமா எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக பேசுகிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எங்களுக்காக அங்கே போவீங்களா, நீங்கள் எங்களுக்காக அங்கே போவீங்களான்னு கேட்குறாரு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வில் யூ கோ தேர் ஃபார் அஸ், வில் யூ கோ தேர் ஃபார் அஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுக்கு அவர் சொல்கிறாரு நெகட்டிவாக, நான் உங்களுக்காக அங்கே நான் போக மாட்டேன், நான் உங்களுக்காக நாங்கள் போக மாட்டேன். ஸோ அப்படி சொன்னால் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் நாட் கோ தேர் ஃபார் யூ, ஐ வில் நாட் கோ தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு இவர் கேட்குறாரு அவர்கிட்ட, நீங்கள் ஏன் போக மாட்டீங்க, நீங்கள் ஏன் அங்கே போக மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஒய் won't யூ கோ தேர், ஒய் won't யூ கோ தேர் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு டைம் இல்லை அங்கே போகிறதுக்கு, எனக்கு டைம் இல்லை அங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ டைம் டு கோ தேர், ஐ ஹாவ் நோ டைம் டு கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஸோ ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அங்கே போவீங்களா, ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அங்கே போவீங்களா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஃப் யூ ஹேவ் டைம் வில் யூ கோ தேர், இஃப் யூ ஹேவ் டைம் வில் யூ கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்தால் நான் போவேன், கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்தால் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டெஃபினெட்லி இஃப் ஐ ஹேவ் டைம் ஐ வில் கோ தேர், டெஃபினெட்லி இஃப் ஐ ஹேவ் டைம் ஐ வில் கோ தேர். ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள்.